வணக்கம். புதுவை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு பள்ளியில் அதிகாரிகளுடன் திடீர் ஆய்வு நடத்திய அமைச்சர் தியாகராஜன் அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மாணவர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுவையில் அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்தும் நடவடிக்கையாக அரசு பள்ளிகளில் ஆய்வு நடத்த முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் ஆகியோர் லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பள்ளி முதல்வர் அங்கு இல்லாததால் கோபமடைந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பின் பள்ளியில் இருந்த கோப்புகளை ஆய்வு செய்து கடந்த ஆண்டு பள்ளி தேர்ச்சி விகிதம் குறைந்ததற்கான காரணம் குறித்து ஆசிரியர்களிடம் கேட்டனர். தொடர்ந்து மாணவர்களிடமும் குறைகளை கேட்டறிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தியாகராஜன், தனியார் பள்ளிகளின் கல்வி தரத்திற்கு நிகராக அரசு பள்ளிகளின் கல்வி தரமும் உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும், கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் பள்ளி தேர்ச்சி விகிதம் உயரும் என்றார். மேலும் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்கள் தங்கள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து படித்து பள்ளியில் நடத்தப்படும் சிறப்பு வகுப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று கூறினார். தொடர்ந்து கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் கூறுகையில், தேர்ச்சி விகிதம் குறைந்த பள்ளிகள் மீது இந்த ஆண்டு கல்வித்துறை தனி கவனம் செலுத்தும் என்றும், ஒவ்வொரு பள்ளியிலும் உள்ள பிரச்சினைகள் குறித்து கல்வித்துறையிடம் தெரிவிக்க இன்னும் 2 தினங்களில் இலவச தொலைபேசி எண் அறிவிக்கப்படுவதோடு இந்த ஆய்வு தொடரும் என்றும் கூறினார். தொடர் போராட்டத்தால் அரசு துறைகளில் பணிகளை முடக்கிய புதுவை அமைச்சக ஊழியர்கள் முதல்வருடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 160 கண்காணிப்பாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைச்சக ஊழியர்கள் கடந்த 6 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் அனைத்தும் முடங்கியதுடன் கருவூல பண பரிவர்த்தனையும் முடங்கியது. இந்நிலையில் போராட்டக்காரர்களை அழைத்து முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஆளுநர் 3ஆம் தேதி புதுவை திரும்புவதாகவும், அதன் பிறகு தானே உடனிருந்து கண்காணிப்பாளர் பணியிடங்களை நிரப்பும் கோப்புகளில் கையெழுத்து பெறுவதாகவும் உறுதியளித்தார். மேலும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைச்சக ஊழியர்களின் மற்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்ட முதல்வர் ரங்கசாமி, அரசு அலுவல் பணிகளில் முடக்கம் ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு ஊழியர்களிடம் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து உடனடியாக அமைச்சக ஊழியர்களை அழைத்து பேசிய சிறப்பு செயலர் சுந்தர வடிவேலு, இளநிலை எழுத்தர் பதவிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி முதுநிலை எழுத்தராக்கப்படுவார்கள் என்றும், உதவியாளர்கள் நியமன விதியில் திருத்தம் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். இதையடுத்து முதல்வரின் உறுதிமொழியை ஏற்று அமைச்சக ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். புதுவை பாகூர் ஏரியை சுற்றுலா தலமாக்குவது குறித்து அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையின் பழமையான ஏரி என்ற பெருமை கொண்ட பாகூர் ஏரியை சுற்றுலா தலமாக்க அரசு ஆய்வு மேற்கொண்டு வருவதற்கு 18 கிராம விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அவர்களை சமாதானப்படுத்தும் வகையில் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், சுற்றுலாத்துறை இயக்குநர் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்காரு வாய்க்கால் பாதுகாப்பு குழுவினர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவன அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசுகையில், பாகூர் ஏரியை சுற்றுலா தலமாக்கினால் விவசாயத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதோடு தற்போது ஏரிக்கு வரும் வெளிநாட்டு பறவைகள் பாதிப்பு ஏற்படும் என்று தெரிவித்தனர். எனவே அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் அளித்த பதிலை ஏற்காமல் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கூட்டத்தை புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ஐயங்குட்டிப்பாளையம் ஸ்ரீ ஆரணி பெரியபாளையத்தம்மன் ஆலய உற்சவத்தின் சிறப்பு பூஜை மற்றும் சுவாமி வீதி விழாவில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சி ஐயங்குட்டிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ ஆரணி பெரியபாளையத்தம்மன் அருள்மிகு விரால்துள்ளி ஐயனாரப்பன் ஆலய உற்சவம் கடந்த 29ஆம் தேதி முதல் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 4ஆம் நாள் உற்சவமாக அம்மனுக்கு பகவதி அலங்காரத்தில் சிறப்பு பூஜையும் தொடர்ந்து பல்லக்கில் அம்மன் வீதி விழாவும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் கலந்து கொண்டு சுவாமி வீதி விழாவிற்கு தேவையான சகடை வாகனம் செய்வதற்கு 45,000 ரூபாய் நிதி உதவியை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இதனிடையே சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட மாநில காங்கிரஸ் உறுப்பினர் VP சிவக்கொழுந்து கோவிலுக்காக சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2400 சதுர அடி நிலத்திற்கான பத்திரத்தை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது VP ராமலிங்கம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர். சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ள அட்டியா பட்டியா பாரம்பரிய விளையாட்டை தவறான தகவல்களால் நசுக்க வேண்டாம் என மாநில அட்டியா பட்டியா சங்க தலைவர் ஏம்பலம் செல்வம் வலியுறுத்தியுள்ளார்.
இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுவை மாநில அட்டியா பிட்டியா சங்க கௌரவ தலைவர் செல்வம், தமிழக விவசாய பெருமக்களில் பாரம்பரிய விளையாட்டான உப்புக்கோடு, தண்ணிக்கோடு, கிளித்தட்டு போன்ற விளையாட்டு பெயர்களின் அடிப்படையில் உருவான விளையாட்டு பின்னர் மருவி அட்டியா பிட்டியா என்று 1982ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் விளையாடப்பட்டு வரும் நிலையில் நாட்டின் 24 மாநிலங்களில் இவ்விளையாட்டு அங்கீகாரம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இப்போட்டிகளில் தமிழக புதுவை வீரர்கள் பதக்கங்கள் பெற்று அதன் மூலம் அரசு வேலையும் பெற்றுள்ளதாகவும், ஆட்டியா பட்டியா விளையாட்டை மத்திய மாநில அரசுகள் அங்கீகரித்துள்ளன என்பதற்கு போதிய ஆதாரங்கள் உள்ளதால் சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ள பாரம்பரிய விளையாட்டை தவறான தகவல்களால் நசுக்க வேண்டாம் என்றும், சாதாரண தாழ்த்தப்பட்ட, மிகவும் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் விளையாடி வரும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டை காழ்ப்புணர்ச்சியோடு தூற்றுகின்ற நடவடிக்கையை விமர்சகர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுவை தேங்காய் திட்டு துறைமுகத்தை ஆழப்படுத்தும் பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். புதுவை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் முகத்வாரத்தை ஆழப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராஜேந்திரன், உதவி பொறியாளர் ஜனார்த்தனன் ஆகியோர் முகத்வாரம் ஆழப்படுத்தும் பணிகளை நேரில் ஆய்வு செய்து நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும், எதிர்காலத்தில் மேலும் ஆழப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசித்தனர். ஆய்வின்போது புதுவை விசைப்படகு உரிமையாளர் சங்க புதிய தலைவர் காங்கேயன், துணைத் தலைவர் ஆறுமுகம், செயலாளர் சக்திவேல், மணி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு ஜிப்மர் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் வாரம் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறை மற்றும் ஜிப்மர் செவிலியர் பயிற்சி கல்லூரி சார்பில் தாய்ப்பால் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. செவிலியர் கல்லூரியில் துவங்கிய மாணவர்களின் பேரணியை டாக்டர் பாலச்சந்தர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியின் போது அனைத்து குழந்தைகளுக்கும் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்றும், இதனை சமுதாயத்தில் உள்ள அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. புதுவை கோர்க்காடு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் கோர்க்காடு அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலய 65ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவம் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் செடல் உற்சவ நாளன்று காலை அம்மனுக்கு தங்க நாக கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், இந்து அறநிலையத்துறை ஆணையர் வரதராஜன் என்கிற மோகன்தாஸ் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற தேர் வீதி உலாவை முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு, வாரிய தலைவர் பாலன் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் நோன்பிருந்து செடல் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்திய விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுவை காமராஜர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை காமராஜர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் 45 அடி சாலையில் உள்ள செந்தில் மஹாலில் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தொகுதியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும், செயல்படுத்தப்படாமல் உள்ள மக்கள் திட்டங்கள் மற்றும் தொகுதி மக்களின் பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்ட கூட்டத்தில் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. புதுவை அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகரில் எழுந்தருளி உள்ள மகாமேருவுடன் கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனுக்கு 6ஆம் ஆண்டு 108 பால்குடங்கள் அபிஷேக சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் 108 பால்குடங்கள் மங்கள இசையுடன் வீதி உலா எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்ட பூஜைக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பொன் ராஜேந்திரன் மற்றும் கோவில் அறங்காவல் குழுவினர், கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுவை வம்பாக்கிரபாளையம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி உற்சவத்தை முன்னிட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. புதுவை வம்பாக்கிரபாளையம் நடுத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 50ஆம் ஆண்டின் ஸ்ரீ விஜய வருட ஆடி மாத உற்சவம் கடந்த 30ஆம் தேதி பால்சாகை வார்த்தலுடன் துவங்கியது. உற்சவத்தின் 4ஆம் நாள் நிகழ்வாக அம்மனுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக பக்தர்கள் பால்குடங்களை ஊர்வலமாக சுமந்து வர பின்னர் அம்மனுக்கு சிறப்பாக பாலாபிஷேகம் நடைபெற்றது. இச்சிறப்பு அபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.